இப்போ வந்து நம்ம ஏஜ் ஆஃப் சார்சர் பற்றி பார்க்கலாம். இது யூனிட் 1ல் ஃபர்ஸ்ட் டாபிக். இதோட பீரியட் பார்த்தோம்னா 1340 to 1400, a part of the Middle English period named after Geoffrey Chaucer. This age marks the true beginning of English literature in a recognizable form. அடுத்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கொடுக்குறாங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் என்ன நடக்குது? டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஏஜ் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஸ்டார்ம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு த பிளாக் டெத் நடக்குது 1348 49 வரைக்கும். எ டெரிபிள் பிளேக் கில் நியர்லி 1/3 ஆஃப் இங்கிலாண்ட்ஸ் பாப்புலேஷன். ஸோ 1/3 ஆஃப் பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிருச்சு. சொசைட்டி மாறுது. லேபரர்ஸ் டிமாண்டட் பெட்டர் வேஜஸ், ஃபியூடல் சிஸ்டம் வீக்கெண்ட், social mobility increased. The rigid medieval hierarchy began to crack. அடுத்து the peasants revolt. இந்த revolt peasantsனா யார்? இந்த farmers அந்த மாதிரி normal people. So led by Wat Tyler. Peasants protested against heavy taxation and injustice. ஸோ வரியெல்லாம் வச்சு எதிர்த்து அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. This revolt shows rising social awareness. Chaucer reflects this new social consciousness in his works. Next, the 100 Years War வருது. இது யாருக்கு இடையில் நடக்குது? பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் ஃப்ரான்ஸ் 1337 1453 வரைக்கும் the 100 Years War நடக்குது. Strengthened national identity and pride. ஸோ இதனால் ஒரு பேட்ரியாட்டிசம் ஃபீலிங் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெங்தன் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு லிட்ரரி பேக்ரவுண்ட் கொடுக்குறாங்க. தி ஏஜ் ஆஃப் சார்சர் ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் மெடிவல் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். ஸோ மெடிவல் ரிலீஜியஸ் லிட்ரேச்சருக்கும் ரினைசன்ஸ் ஹியூமனிசம்க்கும் நடுவில் இந்த சார்சரோட ஏஜ் வருது. இட் இஸ் ட்ரான்சிஷனல் பீரியட். ஒய் சார்சர் இஸ் இம்பார்ட்டண்ட்? பிகாஸ் பிஃபோர் சார்சருக்கு முன்னாடி லாட்டின் வந்து இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் சர்ச், ஃப்ரெஞ்ச் வந்து லாங்குவேஜ் ஆஃப் கோர்ட், இங்கிலீஷ் வந்து லாங்குவேஜ் ஆஃப் காமன் பீப்புள். சார்சர் சோஸ் இங்கிலீஷ். ஸோ சார்சர் வந்து காமன் பீப்புளோட லாங்குவேஜான இங்கிலீஷை சூஸ் பண்ணுறாரு. தேட் சாய்ஸ் சேஞ்ச்ட் லிட்ரரி ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு மேஜர் ஒர்க் என்ன? கேன்டர்பரி டேல்ஸ். ஸோ a group of pilgrims என்ன பண்ணுறாங்க? ட்ராவல் டு கேன்டர்பரி டு விசிட் த ஷ்ரைன் ஆஃப் சென்ட் தாமஸ் பெக்கெட். ஈச் pilgrim tells a story. This is called a frame narrative. ஸோ இதில் வந்து ஒரு குரூப்பாக போகிறாங்க பில்கிரிம்ஸ் எல்லோரும் சேர்ந்து. எங்கே போகிறாங்க? கேன்டர்பரியில் போய் சென்ட் தாமஸ் பெக்கெட்டோடைய ஷ்ரைனை வந்து தரிசிக்க போகிறாங்க. இப்போ ஒவ்வொரு பில்கிரிமும் என்ன பண்ணுறாங்க? ஒரு கதை சொல்கிறாங்க. இதுக்கு பேர் ஃப்ரேம் நரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் ரியலிசம். சார்சர் என்ன சொல்கிறாரு? எந்த கேரக்டர்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, நைட், மில்லர், ஒய்ஃப் ஆஃப் பாத், பார்டனர், டாக்டர், மாங்க், ஆல் கிளாஸஸ் அப்பியர். ஸோ எல்லா சமூகத்தில் இருக்கிற எல்லா படிநிலையில் உள்ள மக்களையும் அவர் வந்து போர்ட்ரே பண்ணுறாரு. ஹீ டஸ் நாட் ப்ரீச். அவர் வந்து இப்படி தான் இருக்கணும், இது சரி இது தவறுன்னு ப்ரீச் பண்ணலை. ஹீ அப்சர்வ்ஸ். ஸோ இந்த மக்கள்லாம் நார்மல் பீப்புள், எல்லா லைஃப்பில் இருக்கிற பீப்புளும் பேசுகிறாங்க, அதை வந்து இவர் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹிஸ் ஸ்டைல் இஸ் ஐரானிக், ஹியூமரஸ் அண்ட் ரியலிஸ்டிக். நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஏஜ். இந்த ஏஜுக்குடைய ஃபீச்சர்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் லிட்ரரி லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு ஹியூமனிசம்னா ஹியூமன் நேச்சரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ரியலிசம் அண்ட் சோஷியல் செட்டையர். ஸோ அந்த காலகட்டத்தில் உண்மையாக நடந்த நிகழ்வுகளை வச்சு சொல்கிறாங்க, அது சட்டையராகவும் சொல்கிறாங்க. அடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இட்டாலியன் ரைட்டர்ஸ் லைக் டான்டே, அலிகரி அண்ட் ஜியோவானி பொக்காஷியோ. ஸோ இட்டாலியன் ரைட்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸும் வருது. ஏன்னா அந்த டைமில் ஸோ இந்த ரைட்டர்ஸும் என்ன பண்ணுறாங்க? பாப்புலராக இருக்கிறாங்க. அடுத்து யூஸ் ஆஃப் அயாம்பிக் பென்டாமீட்டர் அண்ட் ஹீரோயிக் கப்லெட். சார்சர் மாடர்னைஸ்ட் இங்கிலீஷ் வேர்ஸ். அதர் இம்பார்ட்டண்ட் ரைட்டர்ஸ் யார்? வில்லியம் லாங்லேண்ட். இவர் என்ன எழுதினார்? பயர்ஸ் ப்ளோமேன் எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு தீம் என்னது? ரிலிஜியஸ் கரப்ஷன் அண்ட் சோஷியல் இன்ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட்டு ஜான் கோவர். இவர் என்ன எழுதியிருக்காரு? கன்ஃபெஷியோ அமான்டிஸ் இது எழுதியிருக்கிறாரு. இதை இங்கிலீஷில், ஃப்ரெஞ்சில், லாட்டின்லலாம் எழுதியிருக்கிறாரு. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி ஏஜ். ஸோ இந்த பர்டிகுலர் ஏஜோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஸோ இங்கே வந்து லாங்குவேஜ் என்ன? மிடில் இங்கிலீஷ். சொசைட்டி என்ன பண்ணுது? சேஞ்சிங் சோஷியல் ஆர்டர்.
அடுத்து லிட்ரேச்சரில் என்ன நடக்குது, ரியலிஸ்டிக் அண்ட் செட்டைரிக்கல் பீசஸ் எழுதுகிறாங்க. அடுத்து ரிலிஜன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ரிலிஜனை, ஆனால் ரிலிஜன் தான் சென்ட்ரலாக இருக்குது. அடுத்து டோன் வந்து ஹியூமரஸாக இருக்குது, கிரிட்டிக்கலாகவும் இருக்குது. அடுத்து வந்து திரும்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி யார்? ஜாஃப்ரி சாசர். இவரோட ஏஜ் என்ன? 14th century. மேஜர் ஈவெண்ட் என்ன? அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் வந்து பிளாக் டெத் வந்து அதிகமாக நடந்துச்சு. அதாவது 1/3 ஆஃப் த பீப்புள் வந்து இறந்து போயிட்டாங்க. லிட்ரரி டைப் இது என்ன? இவரோட கேண்டர்பரி டேல்ஸ் வந்து என்ன ஸ்டைலில் எழுதியிருக்கிறாரு? ஃப்ரேம் நரேட்டிவில் எழுதியிருக்கிறாரு. சோஷியல் சட்டையர் அதுக்கு என்ன சொல்கிறாங்க? கேண்டர்பரி டேல்ஸையும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. வை இஸ் திஸ் ஏஜ் கால்டு டிரான்சிஷனல்? இது ஒரு டிரான்சிஷனல் ஏஜ்னு ஏன் சொல்கிறாங்க? சரி, என்னன்னு பார்ப்போம். ஓல்டு இங்கிலீஷ் வந்து ஹீரோயிக்காக இருந்துச்சு. ஆமாம், ஓல்டு இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஹீரோயிக்காக எழுதுனாங்க. பியோவுல்ஃப் எழுதினார். ஸோ அதில் வந்து ஒரு ஹீரோ இருப்பாங்க, அவங்க வந்து சண்டை போடுவாங்க, ட்ராகனோட சண்டை போடுவாங்க. ஸோ அது ஹீரோயிக். அடுத்து ஏர்லி மிடில் இங்கிலீஷ் வந்து ரிலீஜியஸாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் மிடில் இங்கிலீஷ் எப்படி இருந்துச்சு? ரிலீஜியஸ். அடுத்து சாசர் நடுவில் வந்து என்ன பண்ணுறாரு? இண்டிவிஜுவல் கேரக்டரை கொண்டு வராரு, சைக்கலாஜிக்கல் டெப்த்தை காட்டுறாரு, ஹியூமரை காட்டுறாரு, ரியல் லைஃப் அப்சர்வேஷனை காட்டுறாரு. ஹீ ஸ்டாண்ட்ஸ் அட் த டோர்வே பிட்வீன் மெடிவல் அண்ட் மாடர்ன். ஸோ மிடிவல் பீரியடுக்கும் மாடர்ன் பீரியடுக்கும் நடுவில் நின்று சாசர் வந்து இப்படி புது புது ஸ்ட்ரெயிட்ஸை வந்து வெளியே காட்டுறாரு. ஸோ நம்ம இப்படி பார்த்தோம்னா ஏஜ் ஆஃப் சாசர் ரெஃபர்ஸ் டு த 14th century period of English literature dominated by Geoffrey Chaucer. It was a transitional age marked by social, political and religious changes such as the Black Death and the Peasants' Revolt. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. Chaucer established English as a literary language through the Canterbury Tales. The period is characterized by realism, satire and humanism. Other important writers include William Langland and John Cover.